12th Standard Chemistry Volume 1 Unit 1 Metallurgy Question number 1 Difference between mineral and ore கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மினரல்னால் என்னென்னு பார்க்கலாம். அது வந்து ஒரு naturally occurring substance obtained by mining which contains a metal in free state or in the form of compounds like oxide, sulfate, etc. is called mineral. கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா ஃப்ரீ ஸ்டேட்னா என்னென்னா அன்கம்பைன்ட், மற்ற எது கூடவும் கம்பைன் ஆகாமல். இப்போ நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம், கோல்டை வந்து சலிச்சு எடுப்பாங்க மண்ணிலேருந்து தண்ணி போட்டு கரெக்டாக. ஸோ கோல்டு தனியாக இருக்குல்ல, ஏயு, அது வந்து ஃப்ரீ ஸ்டேட் அப்படி இருக்கலாம். இல்லைன்னா ஆக்சைட்ஸோடு சேர்ந்துருக்கலாம், எம்ஜிஓவாக இருக்கலாம். மெக்னீஷியம் இஸ் எ மெட்டல். அப்புறமா சல்ஃபைட்ஸோடு சேர்ந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஸ் வந்து கலீனா, பிபின்றது லெட்டு. சல்ஃபைடோடு சேர்ந்துருக்கலாம். அது ஆர்டிஃபிஷியலாக நம்ம மேக் பண்ணல, நேச்சுரலாகவே இருக்குது. இது பேர் தான் வந்து மினரல். ஓகேவா? ஆனால் எல்லா மினரல்லையுமே நமக்கு ஏதோ ஒரு மெட்டல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு தான் எனக்கு தேவை, இல்லைனா மெக்னீஷியம் தேவை, லெட்டு தேவைன்னா அது வந்து கொஞ்சம் அமௌண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் சில மினரலில் நமக்கு தேவையான மெட்டல், அந்த தேவையான மெட்டல்னால் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். அது ஜாஸ்தியாக இருக்கும்போது கமர்ஷியலி நம்மளுக்கு அதுதானே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அயன் வேணும்னு ஆசைப்பட்றேன், அப்போ எதில் கம்மியாக இருக்கும் நான் அந்த மினரலில் போய் எடுப்பேனா, எதில் ஜாஸ்தியாக அயன் இருக்கும் அந்த மினரலில் எடுப்பேனா? அப்போ அந்த ஜாஸ்தியாக இருக்குல்ல அந்த மினரல் பேர் ஓர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அயன் வந்து 800 மினரலில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு எக்கனாமிக்கலி வயபிளானது எதுனா ஹெமடைட் அண்ட் மேக்னடைட்லேருந்து எடுக்கிறது தான். ஓகேவா? ஸோ இதுதான் மினரலுக்கும் ஓருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மினரலில் வந்து நம்ம மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கிற மினரலும் இருக்குது, ஜாஸ்தியாக இருக்க மினரல் இருக்குது. ஜாஸ்தியாக இருக்க மினரல் வந்து ஓர்னு சொல்கிறோம். அப்போது ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் நாட் ஆல் மினரல்ஸ் ஆர் ஓர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், பாக்சைட்லேயும் அலுமினியம் இருக்குது, சைனாக்லேயும் அலுமினியம் இருக்குது. ஆனால் நமக்கு பாக்சைட்லேருந்து தான் ஜாஸ்தியாக கமர்ஷியல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அலுமினியம். ஸோ எது இதில் ஒரு பாக்சைட் தான் ஓர் ஆஃப் அலுமினியம். ஆனால் பாக்சைட்டும் ஒரு மினரல் தான், சைனாக்லேயும் ஒரு மினரல் தான்.